அண்மை செய்தி. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடல் விவகாரத்தில் வேதாந்தா நிறுவனத்தின் மேல்முறையீடு மனுவை அவசரமாக விசாரிக்க கோரி ஆலையின் ஆதரவாளர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கி கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், கூடுதல் விவரம். வணக்கம். வேதாந்தா ஆலை மூடலுக்கு எதிராக ஏற்கனவே அந்த நிறுவனத்தின் சார்பில் ஒரு மேல்முறையீடு என்பது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்நிலையில்தான் இந்த ஆலையை திறக்கும் விவகாரத்தில் அந்த நிறுவனம் தாக்கல் செய்துள்ள மேல்முறையீடு மனுவை அவசரமாக விசாரிக்க கோரி ஆலையின் ஆதரவாளர்கள் சார்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த இடையீட்டு மனுவையும் மேல்முறையீடு மனுவுடன் சேர்த்து அவசரமாக விசாரிக்க கோரி ஒரு முறையீடு என்பது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்வைக்கப்பட்டது. அதில் 10,000 பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு வழங்கிய இந்த ஆலை தற்போது மூடப்பட்டிருப்பதால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும், வேலைவாய்ப்பு தற்போது ஆலை மூடப்பட்டோ கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என முறையிட்ட போது ஏற்கனவே இந்த விவகாரத்தை நாங்கள் பிப்ரவரிக்கு ஒத்திவைத்துள்ளோம். இருப்பினும் ஜனவரியிலேயே இந்த வழக்கை விசாரிக்க முடியுமா என்பதை ஆராய்ந்து உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும். வேதாந்த நிறுவனத்தின் மேல்முறையீடு மனு விசாரிக்கப்படும் போது உங்களுடைய இடையீட்டு மனுவும் இணைத்து விசாரிக்கப்படும் என்ற ஒரு தகவலை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.